இன்னைக்கு ஒரு சங்கீதத்தை, இந்த 5வது சங்கீதத்திலேருந்து சில காரியங்களை நம்ம பேச போகிறோம். போன வாரம் யாரெல்லாம் வந்திருந்தீங்க? வசம் மட்டும் வரல, மற்றவங்களாம் வந்திருந்தோம். போன வாரம் யோசேப்பை பற்றி பேசணும். யோசேப்பனுடைய குணாதிசயங்கள், அவருக்கு நடந்த விஷயங்களை குறித்து. அவர் தூக்கி குழியில் போடுறாங்க. அதுக்கப்புறமா பார்வோன் போர்த்திபார் அப்படின்ற வீட்டில் விற்கிறாங்க. அங்கே நடக்கிற பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த அண்ணனை தூக்கி எங்கே போடுறாங்க? ஜெயிலில் போடுறாங்க. பரவாயில்ல, இல்லைனாலும் கதை சம்பவம் ஞாபகம் இருக்குது. ஜெயிலில் தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற சில காரியங்களை குறித்து போன வாரம் ஆலோசித்தோம். இந்த வாரம் இந்த 5வது அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கும் போது எனக்கு பிடித்த வசனத்தை குறித்து பேச போகிறேன். எனக்கு பிடிச்சதை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். லேலுயா. ஓகே, என்ன வசனம்னா 11வது வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உமது நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். ஏன் பிடிச்ச வசனம்னு சொல்கிறேன்னா, இந்த வசனத்தில் அவரை நம்புறவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன காரியத்தை செய்கிறாங்க அப்படின்றத அழகாக சொல்லுது. அல்லேலூயா. இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து அப்படின்னு சொல்லுது. என்ன போடுவாங்களா? சந்தோஷப்படுவாங்களாம். யாரை நம்புறவங்க? கர்த்தரை நம்புறவங்க. யாரை நம்புறவங்க? கர்த்தரை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு இந்த சங்கீதத்தை எழுதினவர் அழகாய் நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் எப்பெல்லாம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம விருப்பப்பட்டது நம்ம வாழ்க்கையில நடந்தா என்ன வரும்? நமக்கு விருப்பப்படாதது எதுனா எக்ஸாம் வந்தா என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துச்சுன்னா அது இன்னும் என்னவா இருக்கும்? கஷ்டமா. என்ன பண்ணும்? நம்மளுக்கு பிடிச்சது என்னது? விளையாடுறது. நமக்கு பிடிச்சது என்னது? நல்லா விளையாடுறது. கிரவுண்டில் போயிட்டு கிரிக்கெட்டோ, கொக்கோவோ, வாலிபாலோ, ஃபுட்பாலோ இது விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த எக்ஸாமு ரிசல்ட்டுனா தான் என்னவா இருக்கும்? அப்போ அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல. நமக்கு விருப்பப்பட்டது நம்ம வாழ்க்கையில் நடந்தால் நமக்கு எப்பவுமே என்னவா இருக்கும்? சந்தோஷமாகவே இருக்கும். கஷ்டமே என்ன பண்ணாது. அப்போ இந்த வசனம் அதே தான் சொல்லுது. நான் எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கேன்னா அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது. யார் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது? அப்போ நான் நினைக்கும் போதெல்லாம் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா. திடீர்னு ஒரு கஷ்டம் வருது, கஷ்டமான சூழ்நிலை வருது, அவரை நம்புகிறேன், எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. என்ன கிடைக்குது? காசு பணத்தை காட்டிலும் சந்தோஷம் தான் மிக முக்கியம். என்னது? பவுல் கலாத்தியர் நிருபத்துக்கு எழுதும் போது நினைக்கிறேன், சந்தோஷமா இருங்க எப்பொழுதும், கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் சந்தோஷமா இருங்கன்ட்டு. யார் எழுதுறதுன்னா பவுல் அப்படின்ற ஒருத்தர் எழுதுறாரு. அந்த மனுஷன் எங்க இருந்து எழுதுறாருன்னா, சிறைச்சாலையில ஜெயிலில் உக்காந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? நம்ம வீட்லேயே, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம வீட்லேயே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நமக்கே பண தேவை நிறையா இருக்குது. நம்மக்கிட்ட ஒருத்தர் வரும்போது சந்தோஷமாக இருப்பா, ஆண்டவர் எல்லாத்தையும் கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றுவாருன்னு சொல்ல வாயில் வருமா? அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது. ஆனால் இந்த மனுஷன், பவுல்ற மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறாரு. என்னத்தில் இருக்காரு? கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எப்படி இருக்கணுமா? எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே சிரிச்ச மூஞ்சோடு என்ன பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க உள்ளத்துக்குள்ள அநேக கஷ்டம் இருக்கும், ஆனால் வெளியே எப்படி தெரியுமா இருப்பாங்க? சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுக்கிட்டே நான் யோசிப்பேன், நமக்கும் அந்த குணாதிசயம் என்ன பண்ணணும்? வீட்டில் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம மூஞ்சி என்ன காட்டணும்? சந்தோஷத்தை தான் என்ன பண்ணணும். இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து நான் பேசணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். நேரம் இல்லாதனால கொஞ்சம் சுருக்கமாக சில காரியங்களை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, முதலாவது காரியம், நீரே அவர்களை காப்பாற்றுவீர். உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2 வார்த்தையே இங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அவர் காப்பாற்றுவார், அவர் களி கூற
செய்வார். இந்த 2 காரியத்தை குறித்து தான் பேச போகிறோம். எத்தனை காரியத்தை குறித்து? 2 காரியத்தை குறித்து. முதலாவது காப்பாற்றுவார். முதலாவது என்னது? காப்பாற்றுவார். 2வது கலிகூற செய்வார் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. என்ன கூற செய்வாராம்? முதலாவது காப்பாற்றுவார் அப்படின்ற காரியத்தை குறித்து, அதில் இருக்கிற வார்த்தைகளை குறித்து நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். தேவன் காப்பாற்றுகிறவர். எப்படிப்பட்ட தேவன்? நம்புறவங்களை கர்த்தர் காப்பாற்றுவாங்க. யாரை காப்பாற்றுவாங்க? இப்போ யோசித்து பாருங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைனா, இப்போ ஆளிக்கிட்டேயோ வர்ஷாக்கிட்டேயோ இதை எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செஞ்சிருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் தான் நான் உங்ககிட்ட என்ன பண்ணுவேன். அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன். இந்த பசங்கக்கிட்ட சொன்னால் கூட செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் இல்லை ஃபோன் பண்ணி சொன்னால் இவங்க செஞ்சுருவாங்க, நம்ம எதையும் ஃபீல் பண்ணலாம் தேவையில்ல, சர்ச்செல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, பாயெல்லாம் போட்டுருவாங்க, நம்ம வரதுக்குள்ளேயே செஞ்சுருவாங்க, நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தங்க சார்த்தனோ இல்லை நீங்களோ யாரோ செஞ்சுருவீங்க அப்படின்ற நம்பிக்கையினால நான் என்ன பண்ணுறேன். ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன். நம்ம தான் போய் செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன். கொஞ்சம் சீக்கிரமாக என்ன பண்ணுவேன். இது எதற்காக சொல்கிறேன்னா, நான் கர்த்தரை நம்புகிறேன். நான் பிள்ளைகளாகிய உங்களை நம்புறதுனால நீங்கள் செஞ்சிடுறீங்க. அது போல தான் நான் கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தரை நம்புறதுனால கர்த்தர் எனக்கு சில காரியங்களை செய்யறதுல முதல் காரியம் என்ன தெரியுமா? என்னை காப்பாற்றுகிறவர். என்ன பண்ணுறவரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படி காப்பாற்றுவார் தெரியுமா? நான் அவரை நம்புறதுனால என்னை காப்பாற்றுறார். யாரை நம்புறதுனால? இப்போ நான் உங்களை நம்புறதுனால நீங்கள் எனக்கு இதை செய்கிறீங்க. நான் உங்களை நம்பலைன்னா இதை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. நான் கர்த்தரை நம்புகிறேன், அதனால கர்த்தர் எனக்கு ஒரு காரியம் செய்கிறாங்க. அதில் முதலாவது காரியம், அவர் என்னை காப்பாற்றுவார். என்ன பண்ணுவார்? சரி, எதுல இருந்தெல்லாம் காப்பாற்றுவார்ப்பா? எதுல இருந்தெல்லாம் காப்பாற்றுவார் சொல்லுங்க பார்க்கலாம். எதுல இருந்தெல்லாம் காப்பாற்றுவார் சொல்லுவீங்களா? எத்தனை அண்ணன் ரொம்ப நாளாக உங்களுக்கெல்லாம் வசனத்தெல்லாம் நிறைய சொல்லி தந்திருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதுல இருந்தெல்லாம் காப்பாற்றுவார் சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? சரி, அண்ணன் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்குது ஆண்டவர் காப்பாற்றின விஷயங்கள். அதை குறிச்செல்லாம் பேசினா நிறைய பேசலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு 3 அண்ணன்மாருங்க இருந்தாங்க. ஒரு 3 அந்த அண்ணனோட பேர் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. சொல்லுங்க பார்க்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 அண்ணன்மாருங்க. இதில் இன்னொரு அண்ணா இருக்காரு, அவரை பற்றி சொல்ல. இந்த 3 அண்ணன்மாரை பற்றி சொல்கிறார். இந்த அண்ணன்மாருங்க ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, ராஜா ஒரு பெரிய சிலை செஞ்சிட்டாரு. என்னது? ராஜா என்ன செஞ்சிட்டாரு? ஒரு பெரிய சிலை. அந்த சிலையை செஞ்சிட்டாரு. அது தங்கத்தில் செஞ்சாரா, வெள்ளியில் செஞ்சாரா, பித்தளையில் செஞ்சாரான்னு தெரியாது. கூட இருக்கிறவனுங்க ராஜாவை என்ன பண்ணிட்டானுங்க, கொஞ்சம் ஏற்றி விட்டானுங்க. என்ன பண்ணிட்டானுங்க? கொஞ்சம் ஏற்றி விட்டதுனால ராஜா ஒரு பெரிய என்ன பண்ணிட்டாரு, சிலையை செஞ்சுட்டாரு. என்ன தெரியுமா செஞ்சுட்டு என்ன தெரியுமா சொன்னார்? இந்த ஊரில் இருக்கிற மொத்த பேரும், ராஜானா தெரியும்ல, ஊருக்கே யார் தான் ராஜா சொன்னால் எல்லோரும் கேட்டாகணும். அந்த ராஜா பேர் நேபுகாத்நேச்சார். அந்த ராஜா சொல்கிறார், இந்த ஊரில் இருக்க மொத்த பேரும் நீ காலையிலையும் சரி, மத்தியானமும் சரி, சாயந்தரமும் சரி, இந்த சிலையை வணங்கணும். எதை வணங்கணும்? காலையில் இந்த சிலையை வணங்கணும், ஒருவேளை நைட்டும் இந்த சிலையை வணங்கணும். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டார். என்ன பண்ணிட்டாரு? ரூல்ஸ் ராமானுஜம் அவர் ரூல்ஸ் எல்லாம் போட்டார். போட்ட உடனே ஊரில் இருக்கிற மொத்த பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிலையை வணங்குறாங்க. எதை வணங்குறாங்க? அது ரொம்ப பெரிய சிலை. அந்த சிலையை வணங்கினாங்க. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் வணங்கலை. எத்தனை பேர்? இந்த 3 பேர் இவங்க இயேசு அறிஞ்சவங்க, தேவனை அறிஞ்சவங்க. யாரை அறிஞ்சவங்க? ஆனால் இவங்க 3 பேரும் அடிமை. என்னது? நான் போன வாரமே சொன்னேன்ல, அடிமைன்னா என்னது? தான் இஷ்டப்படியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு என்ன பண்ணும். இப்போ ராஜா சொன்னதை இந்த அடிமை என்ன பண்ணும்? செய்யணும். இந்த 3 பேர் செய்யணும். ஆனால் நல்ல பதவியில் இருக்கிறாங்க. என்ன இதில் இருக்காங்க? நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாங்க. ஆனால் ராஜா சொல்கிறத என்ன பண்ணும்? செய்யணும். ராஜா ஒரு கட்டளை கொடுக்குறாரு, ஒருவேளை இந்த சிலையை வணங்கலைன்னா தூக்கி எங்கே போட்டுருவேன்னா நெருப்பில் போட்டுருவேன்.
எங்கே போட்டுருவேன்? இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்கு சொல்கிறேன். இந்த 3 அண்ணன்மாரும் அந்த சிலையை வணங்கலை. ராஜா சொல்கிற ஒழுங்கு மரியாதையாக வணங்கிடுங்க, இல்லை தூக்கி எங்கே போட்டுருவேன்? இவனுங்க சும்மா இல்லாமல் நீ நெருப்பில் போட்டாலும் போட்டுக்கோ, நீ பாட்டின சிலையை என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு தெனாவட்டில் சொல்லிட்டாங்க. தெனாவட்டு திமிருன்னு கூட வச்சுக்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக புரியறதுக்காக இப்படி சொல்கிறேன். இப்படி சொல்லிட்டாரு. இப்போ யோசித்து பாருங்க, நம்மக்கிட்ட வந்து யாருன்னா தெனாவட்டா பேசினா என்ன பண்ணுவோம்? தப்புன்னு கைவோமோ இல்லைன்னா திட்டிடுவோம். என்ன பண்ணுறோம்? எவ்வளோ திமிரு தான் என்கிட்டயே தெனாவட்டா பேசுகிறேன்னு என்ன பண்ணுவோம்? என்ன உண்மைதான்னா? இவர் ராஜா கிட்டே யாருன்னா தெனாவட்டு திமிரா பேசினா சும்மா இருப்பாங்களா? உடனே ராஜா என்ன தெரியுமா சொன்னார்? நெருப்பு எரிஞ்சுன்னுக்கிறது 1% வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணுறோமா, கேஸ் ஆன் பண்ணி சிம்மில் வைக்கிறோமா, சிம்மில் வச்சா எப்படி எரியும்? ஸ்லோவாக எரியும். அதுக்கிட்ட கை கிட்ட எடுத்துகிட்டு போனால் எரியுமா? லைட்டாக என்ன பண்ணும், சூடு என்ன பண்ணும் நமக்கு தெரியும். அதே ஹை ஃப்ளேமில் வச்சா எப்படி இருக்கும்? 1, 2, 3ல் வச்சா எப்படி இருக்கும்? நம்ம கேஸில் எவ்வளோ தான் இருக்குது? 3 தான் இருக்குது. எவ்வளோ தான் இருக்குது? இந்த ராஜா என்ன தெரியுமா சொன்னார்? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சிம்மில் எரிஞ்சு இந்த அடுப்பை 7 மடங்கு ஏற்ற சொல்லிட்டாரு. எத்தனை மடங்கு? நம்ம கேஸில் 3 மடங்கு ஏற்றுனா சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுது? கொதிக்குது, சாம்பார் கொதிக்குது, காய்கறியெல்லாம் என்ன பண்ணுறோம்? சீக்கிரம் வந்துடும். இந்த மனுஷன் 7 மடங்கு ஏற்ற சொல்கிறார். எத்தனை மடங்கு? அந்த காலத்தில் விறகு இருந்துச்சு, விறகெல்லாம் வெட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க, நல்லா கத்தன்னு எரியுது. ஆனால் இவங்களுக்குள்ள நம்பிக்கை என்ன தெரியுமா? இவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ராஜாவே, நீங்கள் என்னை நெருப்பில் தூக்கி போட்டாலும் சரி, எதில் தூக்கி போட்டாலும் சரி, நெருப்பில் தூக்கி போட்டாலும் நாங்கள் இந்த சிலையை என்ன பண்ண மாட்டோம். அவங்க நம்பிக்கையை குறித்து சொல்கிறேன். யார்? அந்த 3 அண்ணன்மாருடைய நம்பிக்கை குறித்து சொல்கிறேன். தூக்கி போட்டாங்க. இந்த 3 அண்ணன்மார் என்ன பண்ணிட்டாங்க? 7 மடங்கு நெருப்பில் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? போட்டுட்டாங்க. இப்போ நெருப்பில் தூக்கிட்டு போனாங்க தெரியுமா? இந்த 3 பேரை தூக்கிட்டு போனாங்க தெரியுமா? இப்போ 3 பேரை எத்தனை பேர் தூக்கியிருப்பாங்க? தோராயமாக ஒரு 6 பேர் தூக்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். 3 பேரை ஒருத்தரை 2 பேர் தூக்குனா கூட 2 × 3 எவ்வளோ ஆச்சு? 6 பேர். 6 பேர் தூக்கின்னு போனவங்கள 6 பேர் கிட்ட போனவொடனே செத்துட்டானுங்க. அந்த நெருப்போட அனல் தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டானுங்க? செத்துட்டானுங்க. ஆனால் இந்த ஒரு அண்ணன் மட்டும் இந்த 3 அண்ணன்மாரை உள்ள என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டால் இவங்களும் என்னவா இருக்கணும்? செத்துருக்கணும். இவங்களும் என்னவா இருக்கணும்? இப்போ யோசித்து பாருங்க, இவங்க நம்பிக்கை கர்த்தர் எங்களை என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நான் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன இருக்கணும்? நான் படிக்கிறேன், கர்த்தர் என்னை இந்த படிப்பில் என்னை காப்பாற்றுவாங்க. நான் இந்த எக்ஸாம் எழுதுகிறேன், கர்த்தர் இந்த எக்ஸாமில் என்னை பாஸ் ஆக உதவி செய்வாங்க. எனக்கு புரியாத நான் இந்த கணக்கை போடுறேன், கர்த்தர் இந்த கணக்கில் எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ஆன்சரை தருவாங்க. அதை புரியறதுக்கு என்ன தருவாங்க? மனதை என்ன பண்ணுவாங்க? தருவாங்க. இந்த மாதிரி ஜபம் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். பெரியவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் என்னை இந்த சூழ்நிலையிலேருந்து மாற்றுவாங்கன்ற நம்பிக்கை என்ன பண்ணணும்? இருக்கணும். இது என்னுடைய சாட்சி, மிகப்பெரிய சாட்சி. நான் அடிக்கடி சொல்கிறது, அந்த ஷீட் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நான் கார் ஓட்டும் போதும் சரி, தூர பிரயாணம் போகும்போதும் சரி, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. நான் இப்படி ஊராக ஓடிட்டுருக்கேன், என் சூழ்நிலை என்ன பண்ணுங்க? நான் சம்பாதிக்கிறேன், உண்மைதான், சம்பாதிக்காமல் இல்லை. ஆனால் எனக்கே ஒரு நிம்மதி இல்லையே, ஒரு மன நிறைவோடு இருக்க மாட்டேன்றேனே, நான் ஜெபிக்க மாட்டேன்றேனே, பைபிள் படிக்க நேரம் கிடைக்க மாட்டேன், எனக்கு ஒரு நிம்மதியான இல்லை நிரந்தரமான, நீங்கள் என்னை ஒரு அழைப்போடு அழைச்சிருக்கிறீங்க, நான் உமக்காக ஒரு ஊழியத்தை செய்யணும்னு அழைச்சிருக்கிறீங்க, என்னை ஏன்பா இப்படி ஓட வைக்கிறீங்க? எனக்கு என்னன்னே தெரியலையே, என்னை எப்பப்பா நீங்கள் நன்மையான காரியத்தை செய்வீங்க? என்னை எப்படி காப்பாற்றுவீங்க? இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி காப்பாற்றுவீங்க? இந்த குடும்ப சூழ்நிலையிலேருந்து எப்படி காப்பாற்றுவீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி காப்பாற்றுவீங்க? கேள்விகள் நிறையா இருந்துச்சு. என்ன இருந்துச்சு?
உங்களுக்கும் கேள்வி இருக்கும், என்ன இருக்கும்? சின்ன பிள்ளைகளுக்கும் கேள்வி இருக்கும், பெரியவங்களுக்கும் கேள்விக்கு ஒரே பதில் என்ன தெரியுமா? கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிடணும். யார் மேலே நம்பிக்கை வச்சிடணும்? அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா, நான் தான் சொல்கிறேன்ல, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டோன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவாங்க. கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கடன் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவாங்க, குடும்ப சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவாங்க. காப்பாற்றுறவங்க யார் தான்? கர்த்தர் தான். யார் தான்? நம்ம கொஞ்சம் பேர் தான் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருக்க, ஒரு வேளை உள்ளத்துக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, என்னடா இவன் பாட்டுக்கு கேமராவை நிப்பாட்டி என்னவோ பேசிகிட்டு இருக்கான், 3 பேர் தானே இருக்கான். இல்லை, நம்ம 3 பேர் 3000 பேர் மாதிரி. எத்தனை பேர்? அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு நான் முன்னாடி ஆரம்ப கால ஊழியத்தில் எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. நம்ம இங்கே கல்லாபாறையில் ஆரம்பிக்கும் போது சரி, இல்லை பாக்கம்பள்ளி ஊழியத்தில் இருக்கும்போது சரி, நான் உட்காந்து ஜெபம் பண்ணியிருந்தால் ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் என்ன பண்ணுவாங்க. அப்போ அந்த பிரசங்கியாளர் சொன்னார், நீ பிரசங்கம் பண்ணுறது, நீ பாட்டு பாடுறது, உன் கண்ணு முன்னாடி 100 பேர் 1000 பேர் உட்காந்துருக்க மாதிரி என்ன பண்ணுமா? நான் 10 பேருக்கு பிரசங்கத்தை ரெடி பண்ணாலும், இல்லை 3 பேருக்கு பிரசங்கம் ரெடி பண்ணாலும், நான் எத்தனை பேருக்கு பிரசங்கத்தை ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுன்னா, என் கண்ணு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருக்காங்க. 1000 பேரும் நல்லா படித்தவங்க. என்னவா இருக்கிறவங்க? படித்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி பிரசங்கத்தை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி? அப்போ அதிலிருந்து நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணேன். என் கண்ணு முன்னாடி 10 பேர் இருந்தாலும் சரி, என் கண்ணு முன்னாடி 3 பேர் இருந்தாலும் சரி, 100 பேருக்கு நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேனோ, இல்லை 10 பேருக்கு நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேனோ, அந்த பிரசங்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் நான் சில நேரங்களில் இந்த வார்த்தையை சொல்லணுமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன். பெரிய ஆட்களுக்கு சொல்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொன்னால் புரியுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாங்க, சொல்லு, கிரியை செய்கிறவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவர் நம்மளை காப்பாற்றுகிறவர். அவர் யாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளை காப்பாற்றுகிற தேவன், அவர் நம்மளை நடத்துகிற தேவன், அவர் நம்மளை சுகப்படுத்துகிற. இப்படி அநேக காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து சொல்லிட்டே போகலாம். கடைசியாக ஒரு வார்த்தை, அந்த காரியத்தை மட்டும் நம்ம தியானிக்கலாம். அவர் கலிகூற செய்கிறவர். அவர் என்ன செய்கிறவரா? உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலிகூறுவார்கள் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில கலிகூறுதல் அப்படின்னா கொண்டாட்டம். என்னவா? நாளை கொண்டாட்டமான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இப்ப நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, நம்ம வீட்டை சுற்றிலும் எத்தனை பேர் இருப்பாங்க? அன்னைக்கு நைட்லேருந்தே ஜேன்னு என்ன இருக்கும்? கூட்டமாகவே இருக்கும். 10 பேர் என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டை சுற்றிலும் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? ஏன்னா மறுநாள் என்ன, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன், ஒரு பிறந்த நாள் ஃபங்க்ஷனோ, கல்யாண ஃபங்க்ஷனோ, நிச்சயத்த. அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் நாமத்தை, இங்கே அதை தான் சொல்லுது, கர்த்தர் நாமத்தை நேசிக்கிறவர்கள் என்னவா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்னைக்கு ஜெபம் 8 மணிக்கு ஜெபம், 8:30 மணிக்கு ஜெபம்னா நம்ம எத்தனை மணிக்கு ரெடி ஆகிறோம்? இன்றைக்கி நான் கொஞ்சம் மிஸ்டேக் தான், என்னோட மிஸ்டேக்கும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தரை, ஐயோ இன்னைக்கு போகிறோம், இன்னைக்கு ஒரு 4 பாட்டு பாடணும், கர்த்தரை ஆராதிக்கணும். இங்கே கவனி, கர்த்தரை ஆராதிக்கணும். அண்ணன் வசனத்தை சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க, பாஸ்ட் இந்த காரியத்தெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கவனமாக கவனிக்கணும். இந்த சந்தோஷம், இந்த நேசிப்பு உங்களுக்குள்ளே இருக்கணும். அட ஜபமா, ஐயோ அண்ணன் வந்தாலே இந்த ஒரு 3 பாட்டு பாடுவாங்க, ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, அண்ணன் பாட்டுக்கு ஒரு அரை மணி, இப்படி இருக்கக்கூடாது. ஒரு சந்தோஷத்தோடு என்ன பண்ணணும்? ஒரு நேசிப்போடு இருக்கணும். கர்த்தருடைய பாட்டை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கணும். சினிமா பாட்டை கேட்கறத காட்டிலும் கர்த்தர் பாட்டை கேட்கறதுல கொஞ்சம் சந்தோஷம் இருக்கணும். என்ன பண்ணணும்? இங்க வசனம் அதை தான் சொல்லுது, உம் நாமத்தை நேசிக்கிறவர். அது அப்படித்தானே சொல்லுது வசனம். அந்த வசனம் எப்படி சொல்லுது? உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்போ உங்க மேலெல்லாம் அன்பு இருக்கிறதுனாலதான் அண்ணன் என்ன பண்ற, இங்க என்ன பண்ற, உங்ககிட்ட என்ன பண்ற, உங்க மேல எனக்கு பாசமே இல்லை, நேசமே இல்லை. அட போங்கடா, இவங்க கிட்ட என்னத்த போய் என்னது
எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைங்கிட்ட என்னத்த பேசுறது அப்படின்ற மனசு என்கிட்ட என்ன வந்துருச்சுன்னா நான் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், சந்தோஷமா பேச மாட்டேன். திடீர்னு நாளை வந்து அண்ணா என்ன அப்படின்னு என்ன பண்ணுறேன், விருப்பம் பாசம் இல்லைன்னா உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்ன பண்ணும், என்ன இப்போ அதுக்கு என்ன அப்படிதான் பேசுவேன். அந்த மாதிரி பேச்சு என்ன பண்ணுறோம், இது நம்ம கிண்டலுக்கு பேசி விளையாட்டுக்கு பேசுவோம். ஆனால் எப்போ பார்த்தாலும் இப்படியே ஒரு வேளை வந்து வருஷம் வந்து பேசும்போது ஆனால் இது அதெல்லாம் செய்ய முடியாது, பண்ண முடியாது, வீட்டை விட்டு வெளியே அப்படின்லாம் சொன்னால் உங்கள் மேலே பாசம் இல்லைன்ற அர்த்தத்துக்கு தான் அப்படி என்ன பண்ணுறேன் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணும். ஆனால் உங்கள் மேலே விருப்பம் அன்பு இருக்கிறதுனால தான் அண்ணன் வரேன். அந்த விருப்பம் அன்பு என் மேலே இருக்கக்கூடாது, உங்களுக்கெல்லாம் யார் மேலே இருக்கணும்னா கர்த்தர் மேலே. அண்ணன் வந்து உங்கள் மேலே வந்து பாசமாக இருக்கு எதுக்குன்னா நீங்கள் நல்ல நிலைமைக்கு போகணுன்றதுக்காக பாசமாக வரேன். நீங்கள் எல்லாம் யார் மேலே அன்பாக இருக்கணும்னா கர்த்தர் மேலே. அப்போ நீங்கள் கர்த்தர் மேலே அன்பாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி சந்தோஷம் இருக்கும். என்னவா இருக்கும், இப்போ 10 சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது காரியம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், 2வது காரியம் கலிகூற செய்வார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இது யாருடைய வாழ்க்கையில நடக்கும்னா கர்த்தரை நம்புகிறவர்கள் வாழ்க்கையில. சொல்லுங்க பார்க்கலாம், யாருடைய வாழ்க்கையில நடக்கும், சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, யாருடைய வாழ்க்கையில நடக்கும். வாயில மட்டும் சொல்லக்கூடாது, செயல்லையும் இருக்கணும். என்ன வழியும் இருக்கணும், நான் வாயில மட்டும் சொல்றேன் ஆனா செயல்ல இருக்காதுன்னா என்ன இருக்காது, நல்லா இருக்காது. என்னவா இருக்காது, நான் எனக்கு சாப்பாடு ஆகணும் அப்படின்னு மனசுல இருக்கு, அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணணும், அரிசி ஊற வைக்கணும். முதல்ல அரிசி ஊற வச்சு அது 1/2 மணி நேரம் என்ன ஆகணும். அல்லேலூயா. இது எதுவுமே செய்யாம ஆகுனா ஆகவே நான் நம்புறேன்னு என்ன பண்றக்கூடாது, விட்டுடக்கூடாது. நம்பிக்கையை செயல்படுத்தணும். என்ன படுத்தணும், சொல்லுங்க பார்க்கலாம், நம்பிக்கை என்ன படுத்தணும், நம்பிக்கையை செயல்படுத்தணும்னா அதுதான் சொல்றேன்ல, அடுப்புல இப்போ அரிசியை ஊற வைக்கிறோம், அப்புறமா 1/2 மணி நேரம் கழிச்சு அடுப்பை பற்ற வைக்கிறோம், அதில் என்ன பண்ணுறோம், குண்டாவை என்ன பண்ணுறோம் வைக்கிறோம், தண்ணியை காய வைக்கிறோம், அதுக்கப்புறம் அரிசியை போட்டு வேக வைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு காலையில் பண்ணிட்டு வந்து அதனால சொல்கிறேன், அதனால மனப்பாடமாக சொல்கிறேன். ஒருவேளை சாம்பார் வைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் சொல்கிறது, ஓகேவா. இதை சொல்கிறேன், நம்பிக்கையை அப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும், ஓகேவா. நான் நம்புறேன்ட்டு சர்ச்சுக்கு வந்தால் நடக்கும்னா நடக்காது. நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு விஷயத்தை ஆண்டவரே நான் இதை நம்புகிறேன்பான்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்யணும். புரியுதா. படிக்கும்போதோ நான் நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து என்ன பண்ணணும், படிக்கணும். ஆண்டவரே நான் நம்புகிறேன்ப்பா, எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லணும். கடன் பிரச்சனை மாறணுமா, நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அந்த வேலையை செய்யணும். கர்த்தர் அந்த வேலையை ஆசீர்வதித்து தருவாங்க, கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்வாங்க. நான் கர்த்தர் இடத்துல அதுதான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், அடுத்த நிலைமைக்கு என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க. நான் இப்படியே இருக்கக்கூடாது, நான் அடுத்த நிலைமைக்கு மாறணும். ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னப்பட்டு போவதில்லையா, கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அதனால கர்த்தரிடத்துல முழு மனதோடு இருங்க, கர்த்தர் நன்மையா நடத்துவாங்க. அப்படியே நம்ம ஜெபிப்போம். கர்த்தர்